இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மூட்டு மாற்றுறதுன்னா மேலே கட் பண்ணி கீழே கட் பண்ணி தனியாக இதை கலட்டிட்டு மாட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் சரி, நேரில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அந்த இடத்துல இருக்க வேண்டிய குஷன் ஜவ்வு இருக்காது, கரைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் குருத்தெலும்பும் கரைஞ்சிருச்சு. டயரை மாற்றலைங்க, அதே டயர் தான். அந்த டயருடைய மேல் புறத்தை மட்டும் நம்ம வேறு ஒரு புது த்ரெட்டை போட்டு ஒட்டி கொடுக்குறோம். இது தாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பரத், மதுரை ஈஸ்வரா மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். எலும்பு மூட்டு மருத்துவத்தில் கடந்த 20 வருஷமாக மதுரை ஈஸ்வரா மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரைட், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூட்டில் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் தேய்மானம் இருக்குது. ஒரு சவ்வு கிழிஞ்ச உடனே ஸ்டேஜ் 1, ஒரு 3 to 6 மாதத்தில் அந்த குருத்தெலும்பு லேசாக கரைய ஆரம்பிக்குது, ஸ்டேஜ் 2, நல்லாவே கரைய ஆரம்பிக்குது, ஸ்டேஜ் 3, மொத்தமாக கரைஞ்சி எலும்பும் உரசிக்கிட்டு இருக்கு, ஸ்டேஜ் 4. சரி, இப்போ ஸ்டேஜ் 1ல் பேஷண்ட் வர்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்க மூட்டுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கணும். அதுக்கு வெளியில் நீ பிரேஸ் போடலாம். டேப்பிங்னு சொல்லி இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியான டேப்பை நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா மூட்டினுடைய அதிர்வுகளை ஓரளவுக்கு நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் மூட்டை 90 டிகிரிக்கு மேலே மடக்கக்கூடாது. நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் 90 டிகிரிக்கு மேலே மடக்கும்போது பொதுவாகவே இந்த சவ்வு இந்த இடத்துல தான் நார்மலாகவே கிழியும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90 டிகிரிக்கு மேலே மடக்கும் பொழுது பாருங்கள், அந்த சவ்வு அநியாயத்துக்கு நசுங்குது. ஏற்கனவே கிழிஞ்சிருக்கு, அதை இன்னும் நீங்கள் அதை டாக்ஸ் பண்ண அது சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் கெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ எப்போ ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆனால் காலை ஊண்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாரோ, அதே மாதிரி ஒரு சவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆறுற வரைக்கும் அதை தேவையில்லாமல் நம்ம லோடு பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த குருத்தெலும்பு கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் போது அந்த கேப் குறையுதுன்னு சொன்னேன். இப்போ இந்த குருத்தெலும்பை இயற்கையாக உற்பத்தி பண்ணுறதுக்கு தானாக ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம உணவில் சேர்க்கலாம். இது கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள். அப்போ இதே கொலாஜன் பெப்டைட்ஸ் இன்றைக்கி மாத்திரை வடிவத்திலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிடலாம், தண்ணீர் அதிகமாக குடிச்சிக்கிடலாம். இது பண்ணும் பொழுது அந்த குருத்தெலும்பினுடைய மீதப்பட்ட குருத்தெலும்பு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியாக இது அமையும். ஸ்டேஜ் 3, நமக்கு குருத்தெலும்பு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூட்டுக்குள்ளே இப்போது 2 மூவிங் பார்ட்ஸில் உரசும் தன்மை, ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ஆயில் போடுவோம். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க, அது கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் செய்கிறோம். இப்போது இதை இயற்கையாக சுரக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அது நம்ம தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை செயற்கையாகவே இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம மூட்டுக்குள்ளே போடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினுக்கு ஆயில் போடுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாமல் எளிய முறையில் நம்ம மூட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயாச்சு, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்போது என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 1 இதில் என்ன நடக்குது, இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இந்த குஷன் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. அப்போ என்னங்க பண்ணணும், இந்த குஷன் ஜவ்வு தானாக ஆறுறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கொடுத்தோம். அதுக்குண்டான அவகாசம் 6 வாரம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மூட்டில் இருந்து சட்டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டாலோ, அல்லது வலி தொடர்ந்து இருந்தாலோ, அல்லது அவங்க நடையில் ஒரு மாற்றம் இருந்தாலோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் டேர் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு நவீன அறுவை சிகிச்சை. இது சாவித்துளை அறுவை சிகிச்சை. எப்படி வயிற்றில் நம்ம லேப்ரோஸ்கோபி போட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி மூட்டுக்குள்ளே இந்த ஆர்த்ரோஸ்கோபி போட்டு நம்ம இந்த சவ்வை மட்டும் ஒரு கன் வச்சு நம்ம இதை ரிப்பேர் பண்ணுறோம், தையல் போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது.
இதுதான் ஸ்டேஜ் 1. இது வந்து ஸ்டேஜ் 2க்கு ப்ராக்ரஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேப் குறையுது. நமக்கு இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இந்த வளைவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது வளைவு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு பெண்டு உருவாக நமக்கு பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது, பாயிண்ட் லோடிங் ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஒரு பக்கத்தில் இருக்கிற மூட்டு மட்டுமே லோடு அதிகமாக வாங்கிட்டு இருக்கும், உள் பக்கத்தில் இருக்கிற மூட்டு மட்டுமே லோடு அதிகமாக வாங்கிட்டு இருக்கும், வெளிப்பக்கத்தில் இருக்கிற மூட்டு பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. அப்போது இதில் நமக்கு தேய்மானம் தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்கத்தானே போகுது. அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? ஜவ்வை மட்டுமே நம்ம ரிப்பேர் பண்ணுறதுனால இது சரியாயிட போகுதாங்க? கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பெண்டை நம்ம எடுக்கணும். பெண்டை எடுத்து காலை நேராக்கினா தான் ரெண்டு பக்கமுமே நமக்கு சமமான எடை போக போகுது நிற்கும் பொழுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த போனில் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு கட் எடுத்து காலை நேராக்கி ஒரு சின்ன பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கால் நேராகிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெக்கானிக்கல் ஆக்சிஸை கரெக்ட் பண்ணாமல் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மூணாவது, நமக்கு கம்ப்ளீட்டாகவே தேஞ்சிருக்கு, எலும்பு உரசிக்கிட்டு இருக்கு, உள்பக்கத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக தேஞ்சிருச்சுங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ அந்த குஷன் ஜவ்வும் இல்லை, கரைஞ்சி போச்சு. நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் சரி, நேரில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அந்த இடத்துல இருக்க வேண்டிய குஷன் ஜவ்வு இருக்காது, கரைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் குருத்தெலும்பும் கரைஞ்சிருச்சு. அப்போ இந்த எலும்பும் உரசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன, பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இதுதாங்க ஸ்டேஜ் 3க்கு நம்ம பண்ண முடியும். அப்போது அந்த உள்பகுதியை மட்டுமே நம்ம மாற்றணும். மூட்டினுடைய 2 பகுதியில் உள்பகுதி இருக்குது, வெளிப்பகுதி இருக்குது. வெளிப்பகுதியை நம்ம தொட வேண்டிய அவசியமே கிடையாது, உள்பகுதியை மாற்றினாலே நமக்கு போதும். இது வந்து அந்த மேல் புறத்தை மட்டுமே நம்ம மாற்ற போகிறோம். இது செய்கிறதன் மூலமாக நமக்கு தரையில் உட்காரலாம், படியேறி இறங்கிக்கிறலாம். சில நேரங்களில் ஸ்போர்ட்ஸுக்கு போகணும்னு விரும்புகிறவங்க கூட அந்த ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறலாம். அடுத்த ஸ்டேஜ் 4. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு உள்பக்கமும் தேய்மானம் அதிகமாகிடுச்சு, வெளிப்பக்கமும் தேய்மானம் அதிகமாகிடுச்சு. அப்போ வேறு வழியே கிடையாதுங்க, நீங்கள் முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணும். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மூட்டு மாற்றுறதுன்னா மேலே கட் பண்ணி கீழே கட் பண்ணி தனியாக இதை கலட்டிட்டு மாற்றுற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதை நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஒரு காருடைய டயரோடு நான் இதை கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டேஜ் 1ன்னு நான் சொன்னதில் என்ன ஆயிருக்கு, செவ்வு கிழிஞ்சிருக்கு. அதை நம்ம கார் டயரோட என்ன கம்பேர் பண்ணலாம், ஒரு கார் டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். உடனே நம்ம மாற்றிடுறோமா? இல்லையே, பஞ்சர் ஒட்டுறோம். அதை தான் அங்கே அந்த செவ்வை போய் ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்டேஜ் 2 பஞ்சரும் ஆகி அந்த கால் லேசாக வளையவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்குது, பஞ்சரும் ஆகி நமக்கு அந்த அலைன்மெண்ட், வீலினுடைய அலைன்மெண்ட்டு கொஞ்சம் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பஞ்சரையும் ஒட்டணும், அந்த அலைன்மெண்ட்டையும் கரெக்ட் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டுமே உங்களுக்கு அரைச்சிக்கிட்டு போகும், இன்னொரு பக்கம் நல்லாவே இருக்கும். ஸோ அலைன்மெண்ட்டை மாற்றணும். ஸோ அந்த பெண்டை எடுக்கக்கூடிய ஆப்ரேஷன் அதையும் பண்ணணும், ப்ளஸ் அந்த செவ்வையும் சரி பண்ணணும். 4வது என்ன, பகுதி அல்லது முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொன்னேன். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முழுசாக நம்ம ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது, அந்த மேல் புறத்தை மட்டும் மாற்றணும். அப்போ இங்கே என்ன, எதோட கம்பேர் பண்ணலாம், ரீட்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் அந்த த்ரெட்டு எல்லாமே தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், லாரியிலெல்லாம் வேறு ஒரு த்ரெட்டை வந்து அது மேலே அட்டாச் பண்ணுவோம், ஒட்டி விடுவோம் இல்லையா? டயரை மாற்றலைங்க, அதே டயர் தான், அந்த டயருடைய மேல் புறத்தை மட்டும் நம்ம வேறு ஒரு புது த்ரெட்டை போட்டு ஒட்டி கொடுக்குறோம். இது தாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இதை வந்து தவறாக டயரே மாற்றிடுவாங்க, எனக்கு புது மூட்டை செயற்கை மூட்டை போட்டால் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் தவறான கண்ணோட்டத்துக்குள்ளே போகவே வேண்டியது கிடையாது. அதுவும் இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது. அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் வந்து கேன்சர் பாதிச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிட்டு கூட நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது. அப்போது அந்த எலும்பினுடைய கீழ்ப்புறத்தையும் மேல்புறத்தையும் இங்கே 2 எலும்பையும் கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து செயற்கை மூட்டு வைப்போம். பட் அதெல்லாம் அந்த மாதிரியான கேசஸ்க்கு தான். தேய்மானத்துக்கு மாற்றக்கூடிய மூட்டு வந்து டயரில் ரீபட்டன் பண்ணுறதுக்கு என்ன நிகரானதோ அதை மட்டும் தாங்க நம்ம செய்வோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம மூட்டை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்போம்னு நம்புகிறேன். இதையும் தாண்டி உங்களுக்குன்னு சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்களுக்கான விடை உங்களை வந்து சேரும். அல்லது கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
உங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் பரத், ஈஸ்வரா ஹாஸ்பிட்டல், மதுரை.